ஹாய் வணக்கம். பொதுவாக எல்லாரும் கடைகளுக்கு போகும்போது பழங்களை கண்டா வாங்கின்னு வந்து வீட்டில் வைக்கிறது வழக்கம். ஆனால் ஏதோ ஒரு வேலை பிஸி காரணமாக அது கவனிக்காம விட்டு அது கனிஞ்சு சாப்பிட முடியாமல் கடைசியாக குப்பைகளை தூக்கி போடுறது வழக்கம். அந்த மாதிரி செய்யாமல் பொதுவாக எல்லா வீடுகள்லையும் இது நடக்கிறது. நல்லா கனிஞ்சு வந்துட்டால் சாப்பிட முடியாது, அப்புறம் தூக்கி குப்பைக்கெல்லாம் எறிகிறது. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு கனிஞ்சு வந்த உடனே நீங்கள் ஒரு ரொட்டி மாதிரி செய்து சாப்பிடலாம். அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ரொட்டி. இதுக்கு வந்து மாவும் கொஞ்சம் சீனியும் உப்பும் தான் போட போகிறோம் வாழைப்பழத்தோட. ரொம்ப இலகுவான முறையில் ஈஸியாக செய்து சாப்பிடக்கூடிய ஒரு இனிப்பான ஒரு ரொட்டி தான் இது. மிகவும் சுவையாக இருக்கும். எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இந்த முதல்ல நான் இதை தோல் உரித்து இதை மசிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நல்லா கனிஞ்ச வாழைப்பழம். இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டேன். இதுக்கு நான் வந்து தண்ணி விடாமல் தான் இந்த ரொட்டி நான் குழைக்க போகிறேன். இந்த வாழைப்பழத்தை மசிச்சுட்டு இதுக்கேற்ற அளவு மாற்றான் அந்த ரொட்டி பதம், அந்த தட்டுறதுக்கேற்ற பதத்துக்கேற்ற அளவு தான் நான் போட போகிறேன். மற்றது கொஞ்சம் உப்பு, மற்றது கொஞ்சம் சீனி. அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல இதை மசிச்சு எடுக்கணும். மசிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வடிவாக மசிச்சுட்டு இதுக்குள்ளே போடணும். இனி நல்லாக மசிச்சாச்சு. குட்டி குட்டி கட்டிகள் இருக்குது தானே, அது போட்டு குழைக்கும் போது அந்த கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி வந்துடும். இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சம் உப்பு போடணும். என்னதான் இனிப்பு பண்டமாக இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லா இருக்குது. நாங்கள் இதுக்குள்ள உப்பையும் போடுவோம். இப்போவே இந்தளவு உப்பு போடுறேன். கொஞ்சம் சீனியும் போட போகிறோம். பாருங்கோ, கொஞ்சம் சீனி தான். இது இனிப்பு தானே. ஒரு மேசக்கரண்டி இல்லை, ஒரு மேசக்கரண்டியில் ஒரு மேசக்கரண்டியோட குறைய ஒரு அரை மேசக்கரண்டி போட்டேன்னா. நல்லா இனிப்பு வேணுமெண்டா நீங்கள் கொஞ்சம் கூட இனிப்பு போடலாம் சீனியும். இதுக்குள்ளே நாங்கள் மாவை போட போகிறோம். இது எவ்வளவு கொள்ளுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் போடணும். இந்த தண்ணி விடாமல் குழைக்கிற பதம் வரும் வரைக்கும் போடணும். நான் குழைச்சிட்டு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் போடணும். பாருங்க, தட்டை இல்லாது. அப்போ இன்னுமா போடணும். காணாது திருப்பி போட்டேன். நான் அந்த பதம் வரணும். இப்போவும் எனக்கு இது காணாது. 4 வாழைப்பழம் போட்டது. இன்னும் அந்த போடணுமா ரொட்டி தட்டுற கஷ்டம். அப்போ இன்னும் கொஞ்சம் போட்டு அந்த பதத்துக்கு கொண்டு போகணும். மற்ற இனிப்பு உங்களுக்கு சீனி வாயில் வச்சு பார்த்து உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணுமெண்டா இன்னும் சீனி போடலாம். இன்னும் சீனி போடைக்க இன்னும் கூட போட வேண்டி வரும். வேண்டாது சீனி வந்து இளகி வரும்போது இன்னும் கூட போட வேண்டி வரும். அப்போ உங்களுக்கு கூட ரொட்டியும் கிடைக்கும். மிகவும் சுவையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரியும் செய்து ஒரு ட்ரை பண்ணுங்கோ. நான் வந்து இப்போ இன்னும் இதுக்கு போடணும். போட்டால் தான் எங்களுக்கு ரொட்டி தட்டுறதுக்கு சரியான பதம் வரும். அப்போ நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். பாருங்க, இந்த பதம் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. நீ கொஞ்சம் இது கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் விடுவோம். ஒரு அரை மணி தேலமோ
ஒரு அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் சுடலாம். இதுக்கு மேலே எண்ணெய் பூசணும். எண்ணெய் விட்டுட்டோம். கொஞ்சம் எண்ணெயை மேலே பூசிட்டு கையால் ஒருக்கா வடிவாக குழைச்சிட்டு பாருங்கோ, கையால் குழைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு சுடலாம். வடிவாக பிசைஞ்சிட்டு எண்ணெய் மேலே பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் வைப்போம். அப்புறம் சுடைக்க பார்ப்போம். பாருங்க, நான் அரை மணி நேரம் வச்சேன்னா எண்ணெயை மேலே பூசிட்டு இப்படி மூடி வச்சது. இனி நாங்கள் இதை சுடுவோம். நாங்கள் எண்ணெய் பூசிட்டு இந்த உருண்டைகளை போட்டு தட்டுவேன். ஈஸியாக தட்டுப்படுது. நல்லா மொத்தமாக இல்லாமல் மெல்லிசாம் இல்லாமல் ஓரளவு தடிப்பில் நாங்கள் இதை தட்டணும். பாருங்க, நான் இதில் போட்டது இப்போ நான் திருப்பி விடுவேன். இதுக்கு நாங்கள் எண்ணெயோ பட்டரோ அல்ல நெய்யோ விடலாம். விரும்பினால் விடாமலும், விருப்பம் இல்லையாண்டா விடாமலும் இப்படியும் சுடலாம். நீங்கள் பாருங்கள், பொங்கி வருதுங்க. நல்ல சாஃப்டான ரொட்டி இது. பாருங்க, இந்த தடிப்பு பாருங்கோ, தெரியுது படிவா. ஓகே, நான் இதை இனி எடுத்து போட போகிறேன்னு சுட. 2 கையால் நான் எடுக்கணும். அதெல்லாம் நான் இங்கே கட் பண்ணிவிட்டு நான் போட்டுட்டு காட்டுறேன். ஒரு முறை சுடும்போது இதில் எண்ணெய் தடவி போட்டு ரொட்டியை தட்டுங்க. அப்போ தான் எங்களுக்கு எடுக்க இதில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். இன்னும் ஒரு இலகுவான வழி உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி ஒரு அலுப்போலி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு அளவான சதுரமாக வெட்டி கொள்ளுங்க. இதில் எண்ணெயை பூசுவோம். இதில் இந்த அலுப்போலியை எடுத்து வடிவாக விரிச்சிட்டு எண்ணெயை பூசிட்டு நாங்கள் இதில் உருண்டையில் போட்டு தட்டலாம். பாருங்கள், எண்ணெய் பூசிட்டோம். இது உங்களுக்கு இலகுவான வழி. இந்த அலுப்போலியில் சுட்டிட்டு இப்படி எடுத்து எடுத்துட்டு
இப்படி கொஞ்சம் நேரம் விடுங்கோ. ஒரு ஈஸி இது. ரொட்டியில் விதம் விதமாக சுடலாம். இது ஒரு வகையான ரொட்டி. பல வகையான ரொட்டியை சுடலாம். ஒவ்வொரு வகையான ரொட்டியில் நான் ஒவ்வொரு வீடியோக்களில் உங்களுக்கு பதிவிடுவேன். இந்த தடிப்பில் சுட்டிருக்கிறேன் பாருங்க. ஆக மொத்தம் இல்லை, ஆக மெல்லிசும் இல்லாமல். நாங்கள் இப்போ இதை திருப்பி போடுவோம். 2 பக்கம் மாற்றி மாற்றி திருப்பி போடணும். நாளைக்கு தேங்காய் விடையில் தேங்காய் முடிஞ்சது. இனி வாங்கணும். இப்போ தேங்காய் இருக்க நான் தேங்காய் விட்டு தான் சுடுறேன். நான் தேங்காய் எண்ணெய் கூட நல்லா இருக்கும். பார்த்தீங்களா இங்கே பொங்கு தெரியலை வீடியோவில். இங்கே பாருங்க. தெரியல வீடியோவில் வழியாக தெரியல. பாருங்க அளவாக அளவொலியை கொஞ்சம் வெட்டிட்டேன். முதல் நான் பெருசாக வெட்டிட்டேன். அளவாக வெட்டினா சுவா. அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இது உங்களுக்கு ஈஸி இப்படி சொல்கிறது. அலுபொலியில் தட்டிட்டு இப்படி வைக்கிறது ஈஸி. வேறங்கோ எடுக்க ஈஸியாக வருது. பாருங்க பொங்கி கொண்டு வருங்க. பொங்கு பாருங்க பொங்கி கொண்டு வருது. இதுதான் கடைசி ரொட்டி. இதே கொஞ்சம் நேரம் விடுங்கோ. விட தானாக இது எடுக்க வரும். இந்த ரொட்டியை சுட்டுட்டேன். இப்போ 3 ரொட்டி சுட்டேன் நான். பாருங்கோ 3 ரொட்டி சுட்டாது. மிச்ச ரொட்டி நான் வச்சிருக்கிறேன். வெளியில் ஒரு கடைக்கு ஒருக்கா போகணும் அவசியம். வெளியில் இறங்கணும். அதனால் கொஞ்சம் வச்சுட்டு பிறகு சுட போகிறேன். இந்த ரொட்டி நீங்கள் சுட்டு ஃப்ரீசருக்க வச்சுட்டு கூட எடுத்து சாப்பிடலாம். இப்படி வாழைப்பழம் பழுதாகி கொண்டு வருதுன்னு சொன்னால் டக்குன்னு நீங்கள் இதே மாதிரி ரொட்டியை சுட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசருக்க போட்டு கூட சாப்பிடலாம். பிறகு சூடாக்கி சுட சாப்பிடலாம். சூடாக சாப்பிட கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிகவும் சுவையான ரொட்டி.
உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனியை கொஞ்சம் நீங்கள் கூட கூடயும் போடலாம். நான் வந்து இதுக்குள்ளே முதல் அரை மேசக்கரண்டி போட்டேன், பிறகு திருப்பி கொஞ்சம் போட்டேன் நான் அரை மேசக்கரண்டி. இப்போ எனக்கு மெல்லிய இனிப்பாக இருக்குது. இது உங்களுக்கு கூட இனிப்பு வேணுமெண்டா கூட போட்டு நீங்கள் சுடலாம். மிகவும் சுவையான ஒரு ரொட்டி தான். இதே மாதிரி நீங்களும் சுட்டு சாப்பிடுங்கோ. இப்படி வாழைப்பழங்கள் பழுதாகி கொண்டு வரும் பொழுது அதை தூக்கி குப்பைக்குள்ளே போடாமல் அதை சுட்டு ஒரு பிரயோசனமான ஒரு சுவையான சாப்பாடாக செய்து நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கருத்துக்களையும் எழுதுங்கோ. புதுசாக வாரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் அழுத்தி விட்டீங்கன்னா நாங்கள் போடுற காணொளி உங்களுக்கு உடனுக்குடல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணின மாதிரி இருக்கும். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.